மாதிரியா இருக்கு சாமி. மலை பக்கம் வீட்டில் எல்லாம் இருக்கே ලොකු උදව්වක් කරේවා නෑ ඕම අපටත් ලොකු උදව්වක් මචං. ආවිල්ලා යන්නේ ගෑයි දන්නවද? මාත් දින් කවුරුවත් ආවේ නෑ. ஒரு செம்ம ரிஸ்க் எடுத்து தான் போய் கொண்டு இருக்கோம். நிற்கிறதே ரிஸ்க்கு தான் இங்கே. ஸோ இந்த வீடுகள் அவ்வளவும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஹாய் பசங்களா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நிறைய பேர் கேட்டிருந்தேன் ஒரு விஷயம், அந்த இடம் எல்லா இடத்தையும் போய் போட்டுருக்கீங்களே ப்ரோ, எங்களுக்கு கந்தைக்கதிரை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று தாங்க அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி கந்தைக்கதிரை வந்தேன். கந்தைக்கதிரை வந்தேன்னு பார்த்தீங்களா இருந்தால் நான் ஆல்ரெடி அன்றைக்கி வந்துட்டு போனேன். பட்டு கிளைமேட் கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சு. அதே பிரச்சனை தான் இன்றைக்கும். வேலையாக வரும்போதுனா நல்லா இருந்துச்சு கிளைமேட். பட் இங்கே வந்ததோடு சடனாக மாறிட்டு இது பனிமூட்டம் மழைன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக தெரியுமா அந்த நாட்களில் மழை அதிகமாக பெஞ்சு வருது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. மேக்ஸிமம் பார்க்குறேன். 2-3 கவர் பண்ணியிருந்தேன் வீடியோஸ், அதாவது ஸ்லிப் போன இடங்கள்லாம். ஸோ அதுகளையும் உங்களை பார்க்கக்கூடியதும் வர வழியில் நான் எப்படி வந்தேன்னு பார்த்தீங்களா இருந்தால் கெட்டவள் வந்து இறங்கி தான் நடந்து போய் கொண்டு இருக்கேன் சாரணியா. ஸோ இங்கேயும் வந்து மக்கள் சந்திப்பு இல்லை. நாங்கள் பார்க்க போகிறது அனர்த்த இடங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம். பசங்களாம் இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கவங்களுக்கு நம்ம நிற்கிறோம் சாரணிக்கு போகிற வழியில். பார்ப்பீங்களா இருக்கும் பெரிய ஸ்லிப் ஒன்று வந்து அப்படியே நிற்கிது, நின்று இல்லை. அது ஏற்கனவே ஒரு பாகம் வந்து பனி பக்கம் போய்த்தான் இருக்குது. பார்த்தீங்க தானே, இங்கே ஒரு வீடு ஒன்று சேதம் அடைஞ்சிருக்கிறவங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ பசங்களுக்கு நம்ம இதை கடந்து தான் போகிறோம். பார்த்தீங்க தானே, ஸோ வண்டி போன வழியில் தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. அவ்வளோதா. ஸோ அப்படி எந்த காலையும் பார்த்துருங்க. அப்படியே அங்கே பார்ப்பீங்க நல்லா இருக்கும் பிளேஸ். அதாவது பாதையில் இருக்க மண் அகற்றப்படுகிறது. எனக்கு வேகமாக அந்த துரிதமாக செய்கிறாங்க அந்த வேலை. பட் இந்த ஸ்லிப்பை பார்த்தீங்களா இருந்தால் இது இப்படியே நிற்கிறதில்ல, வந்த வாக்கு தான் நிற்கிது. சப்போஸ் இது எடுத்தது பிறகும் மெல்ல கீழே மண் சரியக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. அது தற்காலிகமாக தான் இந்த வேலை செஞ்சு தராங்க. அதாவது வாகனம் போகிறதுக்கு, போக்குவரத்தை சாதாரணமாக செய்து கொள்வதற்காக தான். பட் கண்டினியூஸாக செய்யணுமான்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்லை. இது கெட்டவளை சாரணி, அதாவது கெட்டவளைக்கும் கந்தகிரத்துக்கும் இடையில் இருக்க மிகப்பெரிய மண் சரிவு. பசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பை இந்த ஸ்லிப் எப்படின்னு சொன்னீங்களா இருந்தால் இது நிற்கிற மாதிரி இல்லை. இந்த இடத்த எடுத்த பிறகு திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. කකුල තියන්න තැනකුත් නැහැ. අතන ගිහිල්ලා අතන නැගගන්න හරිනේ. ඔව් වීඩියෝ කරගෙන යනවා. නිකන් පෑදිලින් කියන්න බෑ මේක. මේක බලන්න. ආයෙ ගත්තට පස්සේ ආයෙ එනවා මේක. අර උඩ කෑල්ලත් එක්ක සමහර පුපුරලක් දන්නේ. අර උඩ ඇවිල්ලා තියෙන ආයෙම. ඔව්. උඩ මහෙම ගිහිල්ලා බැලුවම පේනවා. හරි මම නගින්න. පේන්නේ. பசங்களாம் பாதைனா இல்லை. ஸோ இதில் ஏறி தான் போக போகிறோம் மேலே பாதைக்கு. பார்த்தீங்க தானே, இந்த வழியில் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஸோ இதில் தான் போக போகிறோம். போய் பார்ப்போம். பசங்களாம் இன்றைக்கு எங்கே போய் கொண்டு இருக்கோன்னு பார்த்தீங்க எல்லாரும் தான் கந்தைக்கதிரை தான் போய் கொண்டு இருக்கோம். நிறைய ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தீங்க, அங்கேயும் கூட்டு வச்சு காட்ட சொல்லி. ஸோ நான் வந்த வழியை பார்த்தீங்களாமே பெரிய ஸ்லிப் ஒன்று போயிருந்துச்சு. 2 ஸ்லிப் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் நான் கெட்டவழியில் இறங்கி
நடந்து போய் கொண்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் காட்டுறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மண் சரிவு உண்டு. பட் இது என்ன இஷ்யூன்னு சொன்னீங்கன்னா இருந்தால் இந்த ஸ்லிப் வந்ததுக்கு பிறகு திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா ஒரு பகுதி வந்திருக்கு, பகுதி அளவில் தான் கீழே வந்திருக்கு. அதற்கு அதாவது இந்த பகுதி அகற்றப்படும் சந்தர்ப்பத்தில் மேலே இருக்க மற்ற பாகமும் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. இந்த மாதிரி சிக்கலும் ஒன்று இருக்குது. பட் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்களா இருந்தால் தற்காலிகமாக பாதையை வந்து சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை தான் அரசாங்கம் மேற்கொண்டு இருக்குது. அதாவது சாதாரண போக்குவரத்தை மேற்கொள்ளக்கூடிய வழிகள் தான் செய்து கொண்டிருக்காங்க. பசங்களை இங்கே அவங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் அலிப்பேர், அதாவது ஆணை கொய்யா பயிற்சிக்கு இங்கே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸோ இதே விஷயம் தான் மேலே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல தான் ஸ்லிப் போயிருக்கு. இது தான் கந்தையத்தரத்துக்கு போகக்கூடிய வழி. அழகான இடம், அழகான ஊர். பசங்களை அவங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தான் நான் சொன்ன அந்த அலிப்பேரை தோட்டம். அலிப்பேர் அதாவது பட்டர் ஃப்ரூட் பயிற்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் நிலச்சரிவுகளுக்கான பிரதான காரணம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட்லேயே போட்டுருங்க. டிஎஸ் உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது சாரணியாவில் தான். நம்ம இருக்க இடம் வந்து சாரணியாவுக்கு பக்கத்தில் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம். அதாவது ட்ரஸ்ட் மூலயமா 1998 காலப்பகுதிகளில் ஒரு வீடமைப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. அங்கே தான் இருக்க. இங்கே நிறைய வீடுகள் இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருக்கு. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இருந்தால் ஜிஎஸ் மூலியமாக, அதாவது அரசாங்கத்தின் மூலியமாக எல்லா உதவிகளும் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு எல்லாம் வந்து பார்க்குறாங்க, எல்லாம் விசிட் பண்ணி எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு போகிறாங்க. பட் இதை கட்டித்தந்த ட்ரஸ்ட் மூலியமாக யாரும் வந்து பார்க்கல, ஒரு விஷயம் சொல்ல கேட்கல, என்ன மாதிரி நடந்திருக்கு, என்ன விஷயங்கள்னு சொல்லி கூட கேட்கலன்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப கவலையாக சொல்லி கொண்டு இருக்காங்க. ட்ரஸ்ட் மூலியமாக யார் சார் இந்த வீடியோக்களை பார்த்து கொண்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த மக்களை மீட் பண்ணிட்டு போவீங்களா இருந்தால் மக்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். பசங்களாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கோம். இதுதான் சாரணியா. மேலே பாடசாலை ஒன்று இருக்கு இல்லையா, சாரணியா தமிழ் மகா வித்யாலயம். ஸோ இந்த பாடசாலையில் தான் கிட்டத்தட்ட 380 பேர் தங்கியிருக்காங்க. 118 குடும்பங்களை சேர்ந்து 380க்கு மேற்பட்டவங்க தங்கியிருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள். சாரணியா தமிழ் மகா வித்யாலயம் கந்தையெதிர் இதுதான் பிளேஸ். இங்கே தான் மக்கள் தங்கியிருக்காங்க. இதில் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பார்ப்போம் பக்கத்தில். பசங்களாம் இது தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்து கேட்டுக்கிட்டு இருந்து அந்த கந்தை கதிரை. मालूम दान वाणी इकडे नाही नाही बरं பசங்களை பார்க்கக்கூடிய யாரும் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு சேதாரம் அப்படின்னா அந்தளவுக்கு நீர் போயிருக்கு. இதில் பெரிய அளவில் நீரோட்டம் தான் போயிருக்கு. மரம் ஒன்று இருக்குது. இந்த சைஸை பார்க்க எந்த அளவுன்னு சொல்லிட்டு
ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த இடம் வந்திருக்கோம். எப்போன்னு பார்த்தீங்களா தான் நீங்கள் நேற்று வீடியோ ஒன்று பார்த்துருப்பேன். எந்தளவு போயிருக்கும் சொல்லி இந்த அளவு தான் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் போயிருக்கு. பசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்க்குறேன் புது 600 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாதிப்பு எந்த அளவு வந்துருக்கு பார்த்தீங்க தானே, எந்த அளவு வந்துருக்கு. ஓகே பசங்களை அவங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் காட்ட பார்க்குறேன். பட் மழை தான் பெஞ்சு கொண்டு இருக்குது. அப்போ மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ எண்டில் பாருங்கள், வீடியோ முடிவு மட்டும் பாருங்கள். ஏன்னா எல்லா ட்ரோன் வீடியோஸும் கடைசியாக தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டு கேட்டிருந்தேன், என்னடா ட்ரோன் ஷாட் ஒன்றும் இல்லை வந்து ட்ரோனெல்லாம் ப்ளே பண்ணி கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க கேட்டிருந்தீங்க. வீடியோவை முடிவு மட்டும் பாருங்கள், கடைசி மட்டும் பார்த்தீங்கன்னா தான் கடைசியில் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ட்ரோன் ஷாட்ஸ். அதில் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் முழுமையான அதாவது விவரங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பசங்களாம் மேலே போகிறோம். மேலே போயிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பாதிக்கப்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்ட இடம் உண்டு, அந்த இடத்த தான் போய் பார்க்க போகிறோம். போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு. பசங்களை பார்த்தீங்க தானே, காந்தே கதிர் நம்ம இருக்கிறது காந்தே கதிர் எவ்வளோ அழகான பாதைன்னு சொல்லிட்டு. இந்த ஏரியாவே சூப்பராக இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன் அழகான ஊருன்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த ஏரியா பக்கம் அமைதியாக இருக்கும், பெரிய ஆரவாரம் இருக்காது. பசங்க உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் முறிஞ்சு விழுந்துருக்குன்ட்டு, பாதையிலே முறிஞ்சு விழுந்துருக்கு. பட் அதுக்கு பக்கத்தில் தான் நமக்கு சொந்தங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமாம், ஸ்லிப்பிங்கன்னா பக்கத்துலையா போயிருக்கு? மேலே எப்படி போமா? அப்படியே போய்ட்டு மேலே போங்க. இது ரோட்லேயே போனால் சரியாண்ணா? ஹோட்டல்லாம் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஸ்கூலில் தாங்க இருக்கீங்க. சாப்பாடு இதெல்லாம் தரான் இப்போ கிடைக்கிது தானே, பிரச்சனை இல்லை. வீடுகள் தான் என்னென்னு ஒன்றும் வழி இல்லைன்னா ஒன்றும் சொல்லலைண்ணா. பசங்களாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மலையிலையுமே வேலை செய்யக்கூடிய சொந்தங்கள், அதாவது நம்ம மக்களோட வீடுகள் தான் போயிருக்கு. இங்கே பார்த்து கொண்டிங்கன்னா ஒரு அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அந்த அம்மாவோட வீடும் போயிருத்தா தான் சொல்கிறாங்க. அம்மா உங்களோட வீடும் போயிருச்சோ? அந்த பார்த்தீங்க தானே, எல்லாம் அமைஞ்சு போச்சு. சாமான்லாம் ரோலில் தான் இருக்கும். சாமான்களை சாப்பாடு கொடுக்குறாங்க. சரிம்மா. அம்மா வேலை செஞ்சுட்டு பின்னர் அங்கே போயிடுவீங்கண்ணா ஸ்கூலுக்கு? இங்கே வேலை செஞ்சுட்டு அங்கே போகிறோம். சரிம்மா. வேலை செஞ்சால் சரி ஒரு 10 ரூபா கிடைச்சி நீ தான் சாமி ஓடியாரும். அந்த வேலைக்கு 2-3 நாளாக கூட வரல. இந்த நீ தான் மஞ்சம் 8 விட முழுக்காக போயிடுச்சு சாமி. 8 விட கம்ப்ளீட்டாக போயிடுச்சேனாம்மா. ஓ, கண்டிப்பாக ஊர் ஆக்களே அப்படி அனுப்பிட்டாங்க போலண்ணா. மேலே உள்ள அவ்வளோ பேத்தையும் தண்ணி இப்படி வருது, பின்பக்கம் முன்னுக்கும் வருது தண்ணி. வீட்டுக்குள்ள அவ்வளவு கொடுத்து சகதி மண் எதுவும் போய் ஒன்றும் எடுக்கிறாங்கண்ணாம்மா. எவ்வளோ காலம் சம்பாதிச்சு சாமான் எல்லாம் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னுக்கிட்டா சாமி 5 லட்சம் செலவழிச்சு 2 காம்பு காசு துணி எல்லாம் கட்டணும். எல்லாம் போச்சு. பசங்களை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. எனக்கு வந்து அம்மா பேசுறது சேமித்து வச்ச காசெல்லாம் எடுத்து தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. அதாவது பெரிய வீடாக இல்லை, ரூம்ஸ் 2 கட்டியிருக்காங்க. அந்த ரூம்ஸோடு சேர்த்து கம்ப்ளீட்டாக வீடே போயிட்டான்.
பரம்பரையாக தேடினது எல்லாம் போச்சு சாமி. வரவும் சரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சாமி. மலை பக்கம் வீட்டில் எல்லாம் இருக்காது. இந்த வீடை கொஞ்சம் வசதி கொஞ்சம் எங்கே ஒரு காம்பராக இருந்தாலும் போதும் சாமி. ஒரு ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏதோ பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் கட்டுற உடுப்பா ஜொக்கு கோப்பை பானை எல்லாம் கிடக்கு, இங்கே கிடக்கு சாமி. அரிச்சு வந்து மூடி போயிருச்சு. ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு அதை கட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சாமி. கடவுளே செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக போயிடும் சாமி. கடவுள் உதவி கொடுப்பாரு. நாங்கள் இப்படி இவ்வளோ ஒரு கஷ்டப்படுறோம். அதை கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மேலே எப்படிம்மா நீங்கள் அந்த அதாவது ஸ்லிப் வர முன்னே உங்களுக்கு சொல்லிட்டாங்க போக சொல்லிட்டு? இல்லை சாமி, ஒரு மாலை போட்டிருக்கவும் கோயிலுக்கு நான் பூசைக்கு ஒன்று வர சொன்னாங்க. அப்போ ஒரு பையனை வச்சுக்கிட்டு போயிட்டு கருப்பு சாமிக்கு சூடம் பற்ற வச்சுட்டு வாசப்படில் பற்ற வச்சாரு. அமைஞ்சு போயிடுச்சு. அப்போ போய் சொன்னார், அம்மா நீங்கள் வேணாம் அம்மா நீங்கள் இருங்க, இந்த நீங்கள் இருக்க வேணாம், தண்ணி கூட வருது, நீங்கள் வேணாம் பையனை நான் சொல்கிறேன் சமைச்சதெல்லாம் இருக்குது சாமி, நான் சாப்பிட்டு இருக்கேன், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு சாமி அவர் 2 பேர்த்தையும் 2 சாரமும் எடுத்துக்கிட்டு இப்படி வந்தார் சாமி. திட்டுன்னு தண்ணி வந்துருச்சு. வந்த கைக்கு ஒரு பொடியை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு என்னையை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு இங்கே வந்துட்டா இறக்குனாங்க. இந்த இங்கே தான் எங்கள் பெரிய மையம் வீடு இருக்குது. அங்கே கொண்டாந்து விட்டுட்டு காலையில் போய் பார்த்தாக்கா எல்லாம் மூடிடுச்சு. அன்னைக்கு என்னையை விட்டுட்டு வந்துருந்தாங்கன்னா நான் சரி உள்ளுக்கு எல்லாமே செய்கிறாங்க. நமக்குன்னு ஒரு இது இருந்துச்சுன்னா சாமி, ஒரு சமைச்சு சாப்பிட்டு ஒரு அமைதியாக படுக்கிறது படுக்க இயலாது சாமி. 3-4 நாளாக சரியான காய்ச்ச கூகல். அப்படி இதுக்காக வந்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டு ஒரு சூட்டர்களை கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சாமி. பசங்களாம் பார்த்துருப்பீங்க தானே. ஸோ மக்கள் எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 200 வருஷம் இதே நிலைமை. எவ்வளோ 200 வருஷம் அப்படியே தான் இருக்கும். பசங்களை வழியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பாதைகளும் டேமேஜ் ஆகி தான் இருக்குது. ஸோ இதுவுமே பெரிய அளவில் போயிருக்கு. பசங்களை இப்போ எங்கே போய்கொண்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களை, அதாவது மக்களோட இடங்களை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நான் நினைக்கிறேன் நீரோட்டம் வந்த ஏரியா தான் இது. பசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். சாரணியா குரூப், சாரணியா டிவிஷன் இங்கே தான் போய்கொண்டு இருக்கோம். அதாவது மக்கள் குடியிருப்புகளை தான் பார்க்க போய்கொண்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இருந்தால் மழை, பட் நமக்கு தான் தெரியுமே மழையாவது வெயிலாகுது. ஃபீல்டுக்கு வந்தோம்னா போயே ஆகணும். நம்மளோட ரூல்ஸ் பிரகாரம். பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. ரைட், கேட் ஓப்பன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. பசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மழையில் ஸ்லிப் போயிருக்கு. இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு ஊரே அனுப்பியிருக்காங்க. டிவிஷன், அதாவது எஸ்டேட்டை பொறுத்த அளவில் ஒரு ஊர் அப்படின்னா 118 குடும்பங்கள், இங்கே 380 பேர் இருக்காங்களாம். அப்படின்னா இது ஒரு ஊர் தான். பட் எஸ்டேட்டை பொறுத்த மட்டும் இது ஒரு டிவிஷன். பசங்களை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிலம் தாள் இறங்கி இருக்குது. ஸோ இதனால தான் மக்கள் எல்லாத்தையும் போக சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்க தானே கம்ப்ளீட்டாக பெரிய ஏரியா ஒன்று இறங்கியிருக்கு. அதான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாரணியா, தந்தைக்கு எதிர சாரணியாவில் தான் இருக்கா. அவ்வளோட ஸ்லிப் போய் தானே இருக்குது. பசங்க மழைனா கண்டினியூஸாக பேஞ்சு கொண்டு தான் இருக்குது. பட் நம்ம போய்கொண்டு தான் இருக்கோம். பசங்க ஸ்லிப் ஏரியாவுக்கு தான் வந்துருக்கோம். அந்த வீடுகள்லாம் நிறைய போயிருக்கு.
மக்கள் யாராவது இருந்தாலும் சந்திச்சுட்டு போகலாம். இல்லைன்னா யாருமே இல்லை. நம்ம வந்திருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கந்தகிரி சாரணியான். ஸோ இந்த வீடுகள் தான் பாதிக்கப்படாத சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். வீடுகள்லாம் கம்ப்ளீட்டாக உடைஞ்சி. பட் நம்ம நிற்கிற இடமே ரிஸ்க்கான ஏரியான்னு தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பெரிய அனர்த்தம் ஏற்பட்டு இருக்குது. பட் இன்னொரு சிக்கலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறதே ரிஸ்க்கு தான் இங்கே. ஸோ இந்த வீடுகள் அவ்வளவும் பாதிக்கப்பட்டிருக்கு. கம்ப்ளீட்டாக அந்த வீடு அவ்வளவுமே பாதிக்கப்பட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா தான் எல்லாம் போயிடுச்சு. புதிய அதாவது அதோட கட்டப்பட்ட வீடுகள் தான். பட் இந்த ஸ்லிப் வந்து நிற்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நான் எதிர்பார்க்குற மாதிரி ஸ்லிப் அந்த வாக்கில் தான் டிஎஸ் நிற்கிது. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிப் மேலே பாருங்கள் வந்த வாக்கில் நிற்கிது. நிறைய வீடுகள் உடைஞ்சிருக்கு. அதை தாண்டி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளே ரிஸ்க்கான பிளேஸில் தான் இருக்கோம். பசங்களாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாரணியாவில் பாதிக்கப்பட்ட இடத்தை பார்க்க தான் வந்திருக்கோம். பட் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரியான மலை. பட் நான் நிற்கிறதே ரிஸ்க்கான ஏரியா. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஏரியா, ஹை அலர்ட் உள்ள ஏரியா. நிறைய வீடுகள் அப்படியே ஸ்லிப் போய் நின்றுக்கிட்டு இருக்குது. நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இங்கே கவர் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வழியை தான் பார்க்கணும். பாதுகாப்பு முக்கியம். அங்கே பாருங்கள் எப்படி போயிருக்குண்டு பார்த்தீங்க தானே. இந்த அளவு ஸ்லிப் போயிருக்கு. பட் நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் காசு அவங்களோட ட்ரோன் ஷாட் காட்டுறதுக்கு. சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் காட்ட வழி இல்லை. மழை கடுமையாக பெஞ்சு கொண்டு இருக்கு. நம்ம எதுக்கும் கொஞ்சம் சேஃபான பிளேஸ்க்கு போயிடுவோம். பட் சேஃபான பிளேஸ்லேருந்து மிச்சம் தூரம் போக வேண்டி வரும். பட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடுகள் இந்த கம்ப்ளீட்டாக அந்த வீடுகள் அவ்வளோத்தையும் போக சொல்லிட்டாங்க. பார்த்தீங்க தானே எல்லாம் கம்ப்ளீட்டாக உடைஞ்சி தான் இருக்குது இந்த வீடுகள்லாம். மக்கள் எல்லாம் வீடை போட்டு போயிட்டாங்க. யாருமே இல்லை. பார்த்தீங்க எல்லோரும் தான் வீட்டில் யாருமே இல்லை. மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. அதாவது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்க எல்லாத்தையுமே தங்க வச்சுருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்க எல்லோரும் தான் சாரண்யா தமிழ் மகாவித்யாலயத்தில் தான் தங்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வீடுகளை போட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம். ஸோ இங்கே இருக்க எல்லா மக்களையும் தான் அனுப்பியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளை போட்டு போயிட்டாங்க. வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வெடிப்பு இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டே போயிடும் வந்தது. 15 டேஸ் வீடுகள்லாம் வெடிச்சிருக்காங்க. பார்த்தீங்க தானே. அதான் மேலேருந்து ஒரு மண் படுகை வந்து தள்ளப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா வீடுகளையும் கிராக் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே எல்லா மக்களுமே போயிட்டாங்க. இந்த வீடுகள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக நிறைய வீடுகள் இருக்குது. எஸ் புதுசாக கட்டப்பட்ட வீடுகளும் இங்கே இருக்குது. பாதைகள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வழியாக போனோம்னா தான் நம்ம மேலே போகக்கூடியதாகவும் இருக்கும். ஸ்டார்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்லிப்பாக காட்டுறது. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா இடங்களும் போயிருக்கு. பசங்களாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஹை அலர்ட். அதாவது மண் சரிவு வந்து அடுத்த அபாயத்தை காட்ட நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல தான் பேசிக்கொண்டு இருக்கோம். பட் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தேன்னு பார்த்தீங்க எல்லோரும் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்கள் ரிக்வஸ்ட்டை ரிக்வெஸ்ட் பண்ணிடாது. ஸோ அதுக்காக தான் வந்தேன். எவ்வளோ வீடுகள் போயிட்டு புதிதாக கட்டப்பட்ட வீடுகள்னு நினைக்கிறேன். அதான் டிஸ் நான் மேக்ஸிமம் பார்த்து கொண்டுருக்கேன். பசங்களாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாரணியாவில் தான் இருக்கோம். தந்தைக்கு சாரணியாவில். இங்கே பார்ப்பீங்கன்னா இந்த வீடுகள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு.
අර පැත්තයි කොහොම යමු මම නිකන් හොඩට පෙන්න කීලාදී பார்த்தீங்கன்னா டிஎஸ் சொல்லுங்க விலங்குதா ஸோ இந்த ஸ்லிப் தான் வந்திருக்கு இது மேலே வந்தவாங்களே நிற்கிது விட தென்னை கோவை தீரும் அதை கோயில் பசங்களை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சாரணி, அது கந்தகிதர் சாரணியாவில் பாதிக்கப்பட்ட இடத்துல தானே இருக்கும். இங்கே பார்ப்பீங்கன்னா வந்து நிறைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்க தானே பெரிய மரங்கள் முள்ளிங்கி விழுந்திருக்கு. பட் நம்ம நிற்கக்கூடிய இடமே ஆபத்தான இடம் தான், அவங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கேனே கிட்டத்தட்ட பார்ப்பீங்கன்னா 5 வீடுகளுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கு. அவளுக்கு நான் மாற்ற என்ன ඒ දාන්න බැරි වෙයිනේ. අවුලක් නෑ ඕමියා. මිනිස්සු ඉඳලා නෑනේ වෙලාවට. டிஎஸ் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம இருக்கிறது எல்லாமே ஆபத்தான இடம் தான். ஸோ எங்கே இருந்தால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு கொண்டு இருக்கேன். பார்த்தீங்க தானே நான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டை காட்டுறது. ஸோ வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உதவிக்கு தான் வந்திருக்காரு. ප්‍රයිමරි ටීචර්ගෙ මෙතන මෙතන ඒක තමයි යට වෙලා තියෙන්නේ. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு டீச்சர்கிட்ட வீடு தான் போயிருக்கு, மூடப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இது தான் பிரச்சனை. பாருங்கள் தண்ணி நீரோட்டம் எந்த அளவு வந்துருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவு போயிருக்கு. මේ වතුර පාර තමයි අවුල්. මේකෙන් තමයි ඇවිල්ලා තියෙන්නේ. නායම ඔක්කොම ඇවිල්ලා තිබ්බේ මේ විදියට තමයි. ஸோ டிஎஸ் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு மூடப்பட்ட ஒரு வீடை தான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு செம்ம ரிஸ்க் எடுத்து தான் போய் கொண்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பசங்க ஸோ இந்த உதவிக்கு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்களா இருந்தால் இவர் ஒரு சிடிபி டிரைவர் தான் என்னோட வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா டிஎஸ் இது தான் லெஜாரவத்துக்கு போகக்கூடிய பாதை. ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். මේන් ගීලා තියෙනවානේ මේක බැලුනේ. பசங்களை பார்க்கக்கூடியது இது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்லிப்புன்னு சொல்லிட்டு. இதில் தான் நிறைய வீடுகள் போயிருக்கு. ஸோ நம்ம மழையும் பொருட்பாட்டுக்காகத்தான் இந்த இடத்துல வந்திருக்கோம். பார்த்தீங்க தானே எந்த அளவு போயிருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த அளவு போயிருக்கு. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா இருந்தால் இது தான் சாரணியா, கந்தகிதர் சாரணியா பார்க்கக்கூடியதாக இருக்கும். 2 வீடுகள் கம்ப்ளீட்டாக மூடப்பட்டிருக்கேன். பார்த்தீங்க தானே நிறைய பேர் கேட்டீங்கன்னா ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தே பார்த்தீங்க வயலும் இருந்திருக்குங்க. අර පැත්තත් ගිහිල්ලා තියෙනවනේ ආයෙම පාර ටික තමයි නේ. ආයෙ උඩ කැලලක් තියෙනවනේ එන්න. ඒකත් ඇයි දන්නේ. பசங்களை பார்க்கக்கூடிய பாருங்கள் மேலே எந்த அளவு ஸ்லிப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் ட்ரோன் அனுப்பி எடுக்கிறது வீடியோவை. ஆமாம் டிஎஸ் மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம். பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்தீங்களா இருந்தால் இங்கே எல்லா இடங்களும் வெடிச்சு தான் இருக்குது. ஸோ நம்ம இருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்களா இருந்தால் சாரணியா கோயில்கிட்ட தான் இருக்கோம். இங்கே ஆல்ரெடி ட்ரோன் ஷாட்டில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரோன் ஷாட்டை காய்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் வீடியோஸை அரவாசியில் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. பட் பிரச்சனை என்னென்னு சொன்னால் நான் ட்ரோன் ஷாட்களை எங்கே மேக்ஸிமம் கொண்டு வந்து வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா
லாஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோஸ்களை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ரியாக உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். பசங்களாம் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் சாரணியா கோவிலில் தான் இருக்கோம். சாரணியா அப்பர் டிவிஷன். ஸோ இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஸ்லிப் வந்துருக்க விதத்தை பார்த்தீங்க தானே, இதுதான் ஸ்லிப் வந்த விதம். இந்த அளவு தான் வந்திருக்கு. அது அந்த கோர தாண்டவம். உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். உள்ளுக்கு பாதிக்கப்பட்டு நிறைய பாத்திரங்கள்லாம் இருக்குங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்தால் களஞ்சி அறைன்னு சொல்கிறாங்க. ஸ்டோர் ரூம். ఫస్ట్ కానీ వీళ్ళది పాతీయ தானே காய்ஸ் எவ்வளோ மண்ணாரி போகணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க. பசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். சாரணியாடு ப்ரைமரி ஸ்கூல் காய்ஸ் பார்ப்பீங்களா இருக்கும். எந்த அளவுக்கு மண் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஸோ நாங்களே மெதுவாக தான் போய் கொண்டு இருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி இதெல்லாம் மூடு போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடு போட்டு தான் මේකේ තට්ටු ලී තට්ටු සම්පූර්ණ පිරලා තියෙනවා මාත්. ඔක්කොම පස් ඔක්කොම ගිහලා පිරලා තියෙනවා. ෆ්‍රිජ් එක ඔක්කොම අර මේ පෙන්නන්න දෙන්න අර පැත්තෙන් එන්න ඕනේ. මේ වතුර පාර ඔක්කොම මේ ගම ගිහිල්ලා දෙන්නේ. හව් අයියේ මම ඔයාලට මේ ලින්ක් එක දාන්න. ලොකු උදව්වක් කරේ ඔයා. නෑ ඕම අපටත් ලොකු උදව්වක් මචං. ආවිල්ලා යන්නේ ගෑයි දන්නවද? මාද්දීන් කවුරුවත් ආවේ නෑ. නෑ මං හොඳ වෙලාවට මං ගිහලා අරක බැලුවේ නැත්තම් ඩ්‍රෝන් කැමරා ගෙනල්ලත් වැඩක් නෑනේ. මං ඉතින් අරක විතර අරන් මේක මෙච්චර ලොකු දෙයක් තියෙනවා. ඒක තමයි. සමහරට මේක ඇන්න ඉඩකුත් තියෙනවා. තියෙනවා. මේකට දුන්නේ නැත්නම් ඇති නේ.